Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் வணக்கம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய 75வது பிறந்தநாள் விழாவை கொங்கு மண்டலத்தின் தலைநகராம் கோவையில் மிகவும் சிறப்பான முறையில் இப்படி ஒரு விழா யாரேனும் எடுப்பார்களா என்று நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு சிறப்பான முறையில் வெட் கிரைண்டர், தையல் மிஷின், ட்ரை கிரைண்டர், பிறகு பியூட்டி பார்லர் திங்ஸ், அயன் பாக்ஸ் எல்லாமே 8,000-10,000 ரூபாய்க்கு மேலாக சுமார் 2 கோடி ரூபாய் அளவில் மிகவும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிற மாநகர் மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் அவர்களே, மத்திய அமைச்சர் மாண்புமிகு பிரகலாத் ஜோஷி அவர்களே, பின்னே ഇവിടെ കേരളത്തിലിരുന്ന് ഇവിടെ എത്തിച്ചേർന്നിരിക്കുന്ന നമ്മുടെ കുടുംബത്തിനിടയിൽപ്പെട്ട നമ്മുടെ അരവിന്ദ് മേനോൻജിക്ക് ആശംസകൾ. டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர், அகில இந்திய மகளிர் அணி தலைவி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய அன்பை பற்றியிருக்கின்ற சட்டமன்றத்தில் தனக்கென ஒரு வாதத்தை எப்பொழுதுமே எடுத்து வைக்கின்ற நமது அன்பு சகோதரி திருமதி வானதி சீனிவாசன் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற புரொஃபஸர் கனகசபாபதி அவர்களே, பொருளாளர் சேகர் அவர்களே, நமது கோட்ட பொறுப்பாளர் ஏபி முருகானந்தம் அவர்களே, நந்தகுமார் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு மச்சான், இன்னும் பேச விட்டால் பேசிகிட்டே இருப்பார் போல், சீக்கிரம் பேச முடியாதுன்னா அப்புறம் கூப்பிட்டு வச்சுருக்கேன் இந்த சீட்டில், சேலஞ்சர் துரை அவர்களே, பாலகுமார் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய அண்ணன் சின்ராஜ் அவர்களே, லீமா ரோஸ் அவர்களே மற்றும் அனுஷா ரவி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கிற மாவட்ட தலைவர்கள் திருப்பூர் சீனிவாசன் அவர்களே, பொள்ளாச்சி சந்திரசேகர் அவர்களே, திருப்பூர் சீனிவாசன் உள்ளிட்ட பாலகுமார் உள்ளிட்ட அனைவருக்கும், எஸ்ஆர் சேகர் சொல்லிட்டேன், பின்னால் வந்து கை காட்டுறாங்க, அதெல்லாம் எல்லா பேரையும் சொல்லிட்டேன் வரிசையாக. இவ எத்தனைக்கும் மேலாக நேரம் அதிகமானாலும் இவ்வளவு அமைதியாக வந்து இருக்கிறீர்கள் சொன்னால் அது கொங்கு மண்டலத்தில் மட்டும்தான் இந்த பொறுமையை காக்கக்கூடிய சக்தி இருக்கிறது என்பது இன்றைக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறீர்கள். நிச்சயமாக யாரும் எழுந்திரிச்சு போக மாட்டீங்க என்பது அந்த அளவிற்கு சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கின்ற மாநகர் மாவட்ட கழகத்தின் அவரோடு தோளோடு தோள் என்ற அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும், காவல்துறை நண்பர்கள் இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா காவல்துறை நண்பர்கள் வரவே மாட்டாங்க. நான் 6 மாதத்துக்கு இந்த பக்கத்தில் எதுவுமே நம்ம நிகழ்ச்சி நடந்தால் யாருமே வரமாட்டாங்க காவல்துறை, ஏன்னா 6 மாதம் கழிச்சு ஆட்சி மாற்றம் வரும், அப்பொழுது தான் எல்லாரும் வந்து சேருவாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டிலும் என்றைக்குமே மக்களுக்காக செய்கின்ற நன்மைகளை செய்கின்ற கட்சி, நன்மைகளை செய்கின்ற தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை இன்றைக்கு நாடு கண்டு கொண்டிருக்கிறது. நமது தோழமை கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே பேசினார்கள். ஜெயராமன் அவர்களும் நமது அன்புக்குரிய அன்பரசன் அற்புதமாக பேசினார். இங்கு பேசும்போது சொன்னார், உலகத்தில் அமெரிக்காவையே இன்னைக்கு தட்டி கேட்கின்ற அளவிற்கு, அமெரிக்காவே வெட்கப்படுகின்ற அளவிற்கு, இன்றைக்கு வேதனைப்படுகிற அளவுக்கு இந்தியாவுடைய நிலைமையை உலகரங்கில் உயர்த்தி காட்டிய மாபெரும் தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். உழைப்பால் உழைந்த உத்தமர். அவர் சொன்னார், இங்கே படக்காட்சியெல்லாம் வைத்திருக்கிறது, நம்ம அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அவர்கள் பார்த்தார்கள், வியந்து போனார்கள். எல்லா ஆர்டிஸ்டையும் பார்த்துட்டு வியந்து போனார்கள். ஆரம்பத்திலேயே நமது பிரதமர் அவர்கள் ஒரு சின்ன டீ கேன்லேருந்து அவருடைய தந்தையாருக்கு உதவி செய்கிறார். பிறகு டீ கடை நடத்தினார், RSSலே பணியாற்றினார். அது மட்டுமல்ல, தொடர்ந்து நாட்டு மக்களுக்காக சிந்தித்தார். தன்னுடைய தாயாருக்கு எப்பொழுதுமே கால் கழுவிவிட்டு அவர்களுக்கு எல்லா உதவியும் செய்யக்கூடிய ஒரு நல்ல மாமனிதர், நல்ல இதயத்துக்கு சொந்தக்காரர், உழைப்பால் உயர்ந்த உத்தமர். 3 முறை குஜராத் நாட்டினுடைய முதலமைச்சர், இன்றைக்கு 3வது முறை இந்திய நாட்டினுடைய பிரதம அமைச்சர். யாரால் முடியும்? நிறைய பேர் சொல்றாங்க,
சாதனை தலைவர்கள் சொல்லுவாங்க. ஆனால் சாதனை தலைவர்களையும் பார்த்த சரித்திர தலைவன் நமது பாரத நரேந்திர மோடி அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாக. அவர்களை பார்த்துதான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு பயந்து போயிருக்கிறது. 4 ஆண்டு கால ஆட்சி கடந்த இன்னைக்கு பத்திரிகையிலே செய்தி வந்திருக்கிறது. 17 வன்கொடுமைகள் கடந்த 5 நாட்களில் 17 வன்கொடுமைகள் நடந்திருக்கிறது. அதில் 12 பேர் இளம் குழந்தைகளுக்காக ஏற்பட்டிருக்கிற பாலியல் வன்கொடுமைகள் யாருடைய ஆட்சியில் நடந்துபெற்றிருக்கிறது? முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தென் மாவட்டத்திலே நிம்மதி கிடையாது. யாருடைய ஆட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முன்னாள் முதல்வர் மதிப்புக்குரிய கலைஞர் அவர்கள், அதன் பிறகு முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள், அதுபோல முதலமைச்சராக ஆசைப்படுகின்ற இன்றைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஒரு குடும்ப ஆட்சி நடைபெறுகிறது. நாட்டு மக்கள் இதனால் எந்த நன்மையும் கிடையாது. ஆனால் எல்லாரும் வித்தியாசமாக பேசுகிறார்கள். நம்முடைய தோழமை கட்சியினுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர் டெல்லியிலே போய் மதிப்புக்குரிய அமித்ஷா அவர்களை சந்தித்து விட்டு வருகிறார்கள். ஆனால் பத்திரிகையிலே அது ஏளனம் பண்ணுகிறார்கள். காரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இந்த அளவுக்கு இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறான்னு சொன்னால் அதற்கு காரணம் தமிழ்நாடு ஒரு முன்னேற வேண்டும், ஆட்சி மாற்றம் வேண்டும் என்பதுதான். சொத்து வரி உயர்வு பன்மடங்கு, வீட்டு வரி உயர்வு அதைவிட உயர்வு, தொழில் வரி அதைவிட உயர்வு, மின்சார கட்டணம் அதைவிட உயர்வு. யாருடைய ஆட்சியிலே? முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில். பிறகு மின்சார கட்டணம் சிறு குறு தொழில்களுக்கு ஆண்டு ஒன்றிற்கு 6% டெபாசிட் கட்ட வேண்டும். யாருடைய ஆட்சியிலே? முதலமைச்சர் ஸ்டாலினுடைய ஆட்சியிலே. என்ன வேண்டும் நமக்கு? ஆட்சி மாற்றம் வேண்டும். ஏன் ஆட்சி மாற்றம் வேண்டும்? பாலியல் வன்கொடுமைகள், மது பழக்க வழக்கங்கள், பிறகு படுகொலைகள், லாக்அப் டெத்துகள் இவை அத்தனையும் மாற வேண்டும். இதற்கு நிச்சயமாக ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கையாக பிரதம அமைச்சருடைய பிறந்த நாளிலே வேண்டுகோளாக வைக்க விரும்புகிறோம். இன்றைக்கு 1500 பேர்களுக்கு இன்றைக்கு கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் வீதம். 1500 பேர் கொடுக்கிறாங்கன்னா கொடுக்கிற இடத்துல இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி, எடுக்கிற இடத்துல இருக்கிறது திமுக கட்சி. கொடுக்கிற இடத்தினுடைய தலைவர் பாரத நரேந்திர மோடி அவர்கள், எடுக்கிற இடத்துல இருப்பவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். 4 ஆண்டு கால ஆட்சியில் என்னத்தை கண்டார்கள்? இன்றைக்கு 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து சேர்த்திருக்கிறார்கள். கோயம்புத்தூர்லே பொள்ளாச்சியிலே G2 ஃபாரஸ்ட் இடத்தெல்லாம் இன்னைக்கு எடுத்திருக்கிறாங்க. அது வேற வழக்கு போட வேண்டியது இருக்குது. G2 யாருக்குள்ளது? உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிராமியாக இருக்கிறார். ஆக இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டுமானால் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி வர வேண்டும், பாரதிய ஜனதா கட்சி அதில் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த ஓராண்டு காலம் என்ன நடைபெறுகிறது? உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் ஸ்டாலின். அதுக்கப்புறம் இன்னொரு பேனரை மாற்றி போட்டாங்க, உங்களோடு முதலமைச்சர் ஸ்டாலின். பிற ஊர் ஊராக போடுறாங்க, கூட்டம் பேசுகிறாங்க. இன்னைக்கு புதுசாக கூட நம்ம தம்பி வந்திருக்கிறார், விஜய் அவர் வந்திருக்கிறார். ஏதோ பெரிய கொள்கைகளை வைத்தது போல நமது டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனை கூட பேசினார்கள். ஆக இன்றைக்கு கட்சியே ஆரம்பித்து இப்பொழுதுதான் வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு 1500 எம்எல்ஏக்கள், 300க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்ற நம்மை கட்சியை பார்த்து விமர்சிக்கிறார்கள். ஆனால் நிச்சயமாக நான் எல்லோருக்கும் என்று சொல்லுவேன், எத்தனை கூட்டணி எப்படி இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக ஆட்சி அமைத்தே தீரும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி மிகவும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த நமது மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் அவர்களுக்கும் அவரோடு தோளோடு தோள் நின்று உழைத்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரன் டு ரைஸ் சேவா பாரதி தமிழ்நாடு நடத்தும் மாபெரும் விழிப்புணர்வு மாரத்தான் சமூகத்திற்கு மாற்றத்தை தரவாரீர். நாள் செப்டம்பர் 21, 2025. இடம் படூர் தையூர் பைபாஸ் சாலை, OMR, சென்னை. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.